சர்ப்ரைஸ். கம்மலா எப்ப அனுப்பிட்ட எதிர்பார்க்கல. நீ வாங்கின அளவுக்குலாம் இல்லை. நீ இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்ப நான் எதிர்பார்க்கலங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் எங்களோட என்கேஜ்மெண்ட் டே. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்த நாள் இன்றைக்கி. அதனால ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்கு வாங்கி தருவேன். ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட் டே மட்டும் என்னென்னு தெரியல, போன இயருமே நான் எதுவுமே வாங்கலை. ரீசனாக எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அப்போவுமே இந்த பொங்கல் டைமில் கரெக்டாக உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியுமே ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெருசாக ஆல்ரெடி இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். பட் பொங்கலுக்கு போடுறதுனால உடம்பு செட் ஆகிறதுனால அதை ஆர்டர் பண்ணவே இல்லை. நான் ஆர்டர் பண்ணதையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். சரி ஓகே, இப்போ சடனாக டக்குன்னு ஏதாவது வாங்கணுன்னாலும் என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. நான் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா, நாங்கள் ஃபஸ்ட் மீட்டுக்கு வந்து நான் வந்து குட்டியாக ஒரு வெளியில் ஒரு டாலர் குட்டியாக அவரோட இனிஷியல் போட்டு கேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து ரிங் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருந்தேன். அது வந்து அப்போ என்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு சரி என்கேஜ்மெண்ட் டேக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போவுமே என்கிட்ட பட்ஜெட் இல்லை. சரி ஓகே, அதனால் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பொதுவாக பொண்ணுங்கள்னால் கூட கொஞ்சம் இந்த வளையல் கம்மல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். பசங்களுக்கு இருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே பர்ஸு வந்து இந்த பர்ஸு, கீ செயின், அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ப்ரேஸ்லெட்டு, செயின்னு, மோதிரம், டாலர் இந்த மாதிரி தான் வாங்கி தர முடியும். வாட்ச் இந்த மாதிரி இது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போது எனக்கு வந்து கோல்டில் வந்து நான் வந்து ஒரு ரிங்கு, அப்புறம் டாலர் இந்த மாதிரிலாம் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். 2 பேரும் சேர்ந்தும் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால அதெல்லாம் இப்போ வாங்கி தர முடியாது. சரி சிம்பிளாக ஏதாவதுனா இந்த பெல்ட்டு இந்த மாதிரி வாலெட் இந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. சரி ஓகே, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ சிம்பிளாக ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போன வாட்டி வந்து ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தேன் குட்டியாக. அவர் யூஸ் பண்ண மாட்டார், அதனால் பண்ணுவார மாட்டாருன்றதுக்காக குட்டியாக ஒன்று வாங்கி கொடுத்தேன். பட் அவர் யூஸ் பண்ணார். அதனால் இப்போது அதே இதில் கொஞ்சம் பெரிய சைஸில் பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அது கூடவே நான் வந்து இந்த சில்வரில் ரிங் வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தேன்ல, சில்வர் ரிங் வாங்கி கொடுக்குறதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் இப்போதைக்கு இந்த 1 கிராமில் சில்வர் காயின் இருக்கான்னு போய் பார்க்க போகிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்கிட்ட காசு இருக்கும்போது அந்த காயினையும் போட்டு நான் ரிங் மாதிரி வாங்கி கொடுத்துருவேன். ஆச்சா ஆல்ரெடி ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருக்கேன் மேரேஜ் அனிவர்சரிக்கா, இல்லை ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் மீட்டுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இப்போ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் பட்ஜெட் இல்லை. சரி என் பட்ஜெட்குள்ளே என்ன கிஃப்ட் அங்கே போய் எனக்கு தோணுதோ நான் இப்போதைக்கு இதுதான் சாக்லேட், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம், அப்புறம் அந்த காயின், இது மட்டும்தான் இப்போதைக்கு பிளான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் அங்கே போய் வேறு ஏதாவது எனக்கு தோணுச்சு, காசு என் பட்ஜெட்டுக்குள்ளே ஏதாவது வந்துச்சுன்னா நான் அதை வாங்குவேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு டார்க் சாக்லேட் ஒன்று வாங்கினேன். அப்புறமேட்டுக்கா ஒரு ப்ரௌனி, குட்டியாக ஒரு ப்ரௌனி ஒன்று வாங்கினேன். டார்க் சாக்லேட் எதுக்கு வாங்கினேன்னா, ஆக்சுவலாக நான் டேரி மில்க் இல்லை கிட்கேட் வாங்கலான்னு நினச்சிலாம் போனேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் டைம் போகும்போது இந்த டார்க் சாக்லேட் தான் வாங்கினாங்க, அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா குட்டியாக கேக்குக்காக குட்டியாக ப்ரௌனி மாதிரி கொஞ்சம் ஒரு பீஸ் மட்டும் அங்கே இருந்துச்சு. சரி ஓகே இதையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த காயின் சில்வர் காயின் வாங்க போகிறேன்னு சொன்னேன்ல, அங்கே போனால் கடையே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு எங்கே போய் வாங்குறதுன்னு எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. போனேன், பட் சரி ஓகே மொத்தமாக சேர்த்து வச்சு அதை ரிங்காகவே வாங்கி கொடுத்துட்டான்னு தோணிடுச்சு. இப்போது இதை வந்து நான் கிஃப்ட் ரேப் பண்ணணும். கிஃப்ட் ரேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட் ரேக் பண்ணியாச்சு. கிஃப்ட் ரேக் எப்படி பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேனான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக கிஃப்ட் கவர் வந்து நான் இப்போ வாங்கலை, போன வாட்டி வாங்கின கவர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கவர் போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். அது உள்ளே என்ன இருக்குதுன்னு அவங்க பிரிக்கும் போது அந்த ஆர்வம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு கொடுத்தா பிடிக்கும். எனக்கு பெருசாக யாரும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கொடுத்தாலுமே அப்படியே கொடுத்துருவாங்க. எனக்கு நான் கொடுக்குறதாவது அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே கிஃப்ட் கவர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு கொடுத்துருவேன். இது 3மே சிம்பிள் கிஃப்டாக என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நினச்ச கிஃப்ட் இது இல்லை. இந்த கிஃப்ட் எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை தான். ஆனால் முன்னாடியே பிளான் போட்டுருந்தால் வேறு ஏதாவது வாங்கியிருக்கலாம். எல்லாத்த விட முக்கியம், இந்த பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கிஃப்ட் தர முடியும்னா அது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக இந்த ரிங்கு, ப்ரேஸ்லெட்டு, வாட்ச்சு, அதுக்கப்புறம் இந்த வாலெட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா ஷர்ட்டு, கொஞ்சம் இந்த பெல்ட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி தான் தரணும் போல். வேறு எதுவும் பெருசாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே கொடுத்தாச்சு. உங்கள் யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிஃப்ட் ரேக் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நான் அதுக்கு அந்த ரியாக்ஷன் வீடியோவும் நான் காட்டுறேன். பெருசாக ரியாக்ஷன்லாம் காட்ட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி காட்டும்போதோ கொடுக்கும்போது அவ்வளோதான் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஆனால் அந்தளவுக்கு ரியாக்ஷன்லாம் கொடுத்ததில்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. போன வாட்டி வந்து லெட்டர்லாம் எழுதி வச்சு கிஃப்ட் வச்சுருந்தேன், ஆனால் அவங்களுக்கு புரியவே இல்லை. நானும் தான் சொன்னேன். சரி, அந்த மாதிரி சொதப்பெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கையில் தான் கொடுக்க போகிறேன். அவங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கா கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே நான் இதெல்லாம் கொஞ்சம் குளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஹாப்பி வெட்டிங்ஸ் ஹாப்பி என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. தேங்க்யூ. என்ன இருக்கும் சொல்லு? சாக்லேட். இப்படி சீக்கிரமாக கண்டுபிடிச்சா எப்படி? இதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம கிஃப்ட் ரேக்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஹாப்பி என்கேஜ்மெண்ட் அனிவர்சரி. இதெல்லாம் லிஸ்ட்ல இல்லையே, எப்படி பண்ண மாட்டேங்குது? ஓடும் பண்ணி பாரு. சர்ப்ரைஸ். கம்மலா எப்ப ஆர்டர் போட்ட? அடுத்து ஓப்பன். இதான் உனக்கு பிடிக்காதோ தெரியல. இது என்ன பிரேஸ்லெட்டா? சில்வர் இல்லை பகரேன். அது எனக்கு ஓகே. சில்வர் நீ ஓட்டது நான் எதிர்பார்க்கல. ஐயோ, சத்தியமா எதிர்பார்க்கல ஓட்டது நானு. அழகா இருக்கு. நிறைய ஷாக் தான். செம்மழகா இருக்குங்க. எப்போ வாங்கின? இப்போ ஆர்டர் போட்டியா? வந்தா அதுக்குள்ள வந்துருச்சா? அழகா இருக்குங்க. நீ சத்தியமாக எதிர்பார்க்கல. இதெல்லாம் நீ எப்போ முன்னாடி யோசிச்சு வச்சிருந்தியா? அழகா இருக்கு. ஆக்சுவலாக நான் தான் என்னது சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சத்தியமாக என்னால் நம்ப முடியல. இது ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் சத்தியமாக என்னால் நம்ப முடியல. செம்ம க்யூட்டாக இருக்குது கம்மல்லாம். ஐயோ எப்பவும் நான் தான் பண்ணுவேன்.
சார் எப்பயாவது பண்ணுவார், ஆனால் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியவில்லை. எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னங்க நீ வாங்கின அளவுக்குலாம் இல்லை. நீ இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கலங்க. எனக்கு இப்போ பசி கூட எடுக்கல. ஐயோ செம ஜாலியாக இருக்குது. எனக்கு என்ன நடக்குது நம்பவே முடியல. என்னது பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு குட்டியாக வாங்கினேன்ல, இப்போ பெருசாக. ஆக்சுவலாக நான் பிளான் போடவே இல்லை, என்ன வாங்குறதுலே தெரில, அதான் அது வாங்கிட்டேன். ஓகே. இது என்னன்னு சொல்லு. இல்லை கேக் இல்லை, கேக் மாதிரி ஒரு கேக். கேக் மாதிரி ஒரு கேக்கா? ஆனால் நீ எப்படி இப்படி இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்த? எனக்கு ஒன்றுமே புரியலையே. உன் குருவி மூளைக்குள்ள இவ்வளோ பெரிய மூளை எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக நான் பண்ணேன். சரி மூஞ்சில் என்ன ஆகும் தெரிய பார்க்கலான்னு. கடைசியில் என் மூஞ்சில் தான் பல்ப் எரிஞ்சுது. செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னன்னு தெரில, எக்ஸ்பெக்ட் பண்ணல. டக்குன்னு கொடுத்தோன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஏதாவது பூ அந்த மாதிரி வாங்கி தருவாங்கன்னு தான் நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.